ஆதவ அர்ஜுனாவின் மாமனார் குடும்பத்தைச் சேர்ந்த ஜான் பிரிட்டோவுக்கும் இந்த ட்ரக் மாஃபியா ஜான் பிரிட்டோவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு கிடைச்ச தகவல்கள் என்னன்னா, ட்ரக் மாஃபியா ஜான் பிரிட்டோ, இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா ஜான் பிரிட்டோ, அவன் 1985 பிறந்திருக்கான். அவனுக்கு இப்போ 41 வயசு ஆகுது. அவனுடைய அப்பா பெயர் இருதயராஜ். அவரு மன்னார் வளைகுடாவில் ஹாஷிஷ் அப்படிங்கிற போதை மருந்து 99 கிலோ பிடிப்பட்டது. அதற்கு அடுத்த நாள் மார்ச் 5 2024 மதுரை ரயில் நிலையத்தில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் 37 கிலோ பிடிப்பட்டது. இந்த ரெண்டுலேயுமே கிங் பின்னாக இருந்தவன் இந்த ஜான் பிரிட்டோ தான். அவன் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவனை பிடிக்க முடியல. ஆனால் அவனுடைய ஆட்களை நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வெளிநாட்டில் தான் இருக்காங்களா சார்? இப்போவும் அவன் வெளிநாட்டில் தான் இருக்கிறான், தலைமறைவாக இருக்கிறான். எப்படி சார் இத்தனை நாட்கள் வந்துட்டு ஜான் பிரிட்டோ அப்படின்ற பேர் வெளியில வராம இந்த டைம்ல அது எப்படி சார் வந்து வெளியே வந்தது? சொல்றேன். நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல பரபரப்பா பேசப்பட்ட ஜான் பிரிட்டோ வழக்கு மற்றும் தற்போதைய தமிழக அரசியல் சூழல் குறித்து பேச அரசியல் விமர்சகர் வித்தகர் சேகர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட அவரோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்ப இந்த ஜான் பிரிட்டோ வழக்கு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எங்க சார் ஸ்டார்ட் ஆச்சு? ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற பேரை வந்து மே 27 அமலாக்கத்துறை வெளியிட்டாங்க. அதுலேருந்து தமிழக அரசு சூடு பிடிச்சிருச்சு, தீப்பிடிச்சிச்சுன்னே சொல்லணும். ஏன்னா அந்த ஜான் பிரிட்டோ என்கிற பெயர் ஆதவ அர்ஜுனா, அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுடைய மனைவியின் தாய்மாமா பெயர் ஜான் பிரிட்டோ. எனவே இந்த பெயர் ஒன்றை மட்டுமே வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஆதவ அர்ஜுனாவின் மனைவியின் தாய்மாமா ஜான் பிரிட்டோ தான் இந்த ட்ரக் மாஃபியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் யாருமே வந்து உண்மை என்ன அப்படிங்கிறத போலீஸாரிடமோ அமலாக்கத்துறையிடமோ விசாரிச்சிருக்கலாம். ஆனால் விசாரிக்காமல் அந்த ஒரு பெயர் ஒற்றுமையை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் விசாரித்தப்போ எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, ஆதவ அர்ஜுனாவின் மாமனார் குடும்பத்தைச் சேர்ந்த ஜான் பிரிட்டோவுக்கும் இந்த ட்ரக் மாஃபியா ஜான் பிரிட்டோவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை நான் அழுத்தமாக பதிவு பண்ணிடுறேன். அதே மாதிரி அமலாக்கத்துறையுமே வந்துட்டு அறிக்கை வெளியிட்டு சொல்லியிருக்காங்கல்ல சார், இந்த மாதிரி வந்து ஜான் பிரிட்டோ அப்படின்ற அந்த ஜான் பிரிட்டோவுக்கும் ஆதவ அர்ஜுன் ரிலேட்டிவ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த விஷயம் வந்து பெருசாக ஃப்ளேர் அப் ஆனதுக்கு பிறகு அவங்க அந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அமலாக்கத்துறை. அவங்க முதல்ல அமலாக்கத்துறை வெளியிட்ட முதல் அறிக்கையில் வந்து ஜான் பிரிட்டோ என்கிற பெயர் மட்டும்தான் இருந்திருக்க தவிர அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவருடைய இனிஷியல் கூட இல்லை, அவருடைய வயசு கூட அமலாக்கத்துறை வெளியிடலை. ஸோ இதுதான் இந்த குழப்பங்களுக்கு காரணம். எனக்கு கிடைச்ச தகவல்கள் என்னன்னா, ட்ரக் மாஃபியா ஜான் பிரிட்டோ, இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா ஜான் பிரிட்டோ, அவன் 1985 பிறந்திருக்கான். அவனுக்கு இப்போ 41 வயசு ஆகுது. அவனுடைய அப்பா பெயர் இருதயராஜ். அவர் இந்திய உளவுத்துறை ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ரா அதில் இளநிலை அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அவர் ஒரு நேர்மையான மனிதர். அவங்க அப்பா எந்த குற்ற செயலிலும் ஈடுபடலை அப்படின்னு தான் எனக்கு தகவல் கிடைக்குது. அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு மரச்சாமான்களை செய்து விற்கக்கூடிய ஒரு தொழிலைத்தான் செஞ்சுக்கிட்டு வராரு. இந்த ஜான் பிரிட்டோவுக்கு 2 அண்ணன்கள், ஒரு அக்கா. இதில் அந்த குடும்பத்தினர் அத்தனை பேருடைய பெயர்களும் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னாலும் நான் அந்த பெயர்களை மட்டும் வெளிப்படுத்தாமல் அந்த உறவு முறைகளை மட்டும் நான் குறிப்பிட்டு பேசுகிறேன். 2 அண்ணன், ஒரு அக்கா. முதல் அண்ணன் இப்போ உயிரோடு இருக்காரு. இரண்டாவது அண்ணன் 2013 வாக்கில்
சொந்த பிரச்சனை காரணமாக தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவங்களுடைய அக்கா, கிறிஸ்தவ குடும்பம், அக்கா ஒரு இந்து பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவருடைய அப்பா ஒரு ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர். இந்த ஜான் பிரிட்டோ உடைய சொந்த ஊர் சென்னை கொடுங்கையூர். ஓகே சார். கொடுங்கையூர்ல திருவள்ளுவர் நகர். ஊரை சொன்னாலும் பேரை சொல்லாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஊரை சொல்கிறேன், அந்த சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர்களை நான் சொல்லலை. இவங்க அப்பா ஒரு டெபுட்டேஷனில் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெலாம் போயிருக்கிறாரு அதிகாரியாக இருந்தப்போ. அப்போது முதல்ல ஃபாரின் கண்ட்ரியில் தான் ஜான் பிரிட்டோவை படிக்க வச்சார் 5ஆம் கிளாஸ் வரைக்கும். அதுக்கு பிறகு சென்னைக்கு வந்த பிறகு சென்னையில் ஒரு ப்ரைவேட் பெரிய ஸ்கூலில், ஹை ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் படிக்க வச்சார். ஆனால் ஜான் பிரிட்டோவுக்கு படிப்பு ஏறலை. இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சார். இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அவனுக்கு, புத்திசாலித்தனமும் இருக்குது. ஆனால் படிப்பு ஏறலை. அதனால் 12ஆவதோட அவன் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, அவ்வளவு கூட படிக்கல, 8ஆம் கிளாஸோடு அவன் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனிஹோ அவன் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. ஓகே. சின்ன வயசுலேயே படிப்பை நிறுத்தின கையோட தகாத சகவாசங்கள், குற்றவாளிகளோட சகவாசங்கள் ஏற்பட்டு போனதுனால அவன் செய்ய தொடங்கின முதல் குற்ற செயல் என்னன்னா செம்மர கடத்தல். இது அவன் எங்க பண்ணிட்டு இருந்தான்னா வட பெரும்பாக்கம், அது மாதவரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏரியா வட பெரும்பாக்கம். அங்க இவன் ஒரு குடோனை நடத்திட்டு இருந்தான். நான் சொல்றது 10 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு குடோன் நடத்திட்டு இருந்தான். ஆந்திராவில் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட செம்மரங்களை மொத்தமும் கடத்தல் என்று சொல்ல முடியாது. அதில் முறைப்படி அஸ்ஸாம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து, ஏன்னா அஸ்ஸாமில் காடுகள் அதிகம், அஸ்ஸாம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மரங்களை ஏலத்துக்கு செம்மரங்களை ஏலத்துக்கு எடுத்தும் கொண்டு வந்திருந்தான். அது தவிர ஆந்திராவிலிருந்து சட்ட விரோதமாகவும் செம்மரங்களை கடத்திட்டு எல்லாத்தையுமே இந்த வடபெரும்பாக்கத்தில் இருக்க குடோனில் வச்சு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், செம்மரம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அதில் அவன் கொள்ளலாமல் சம்பாதிச்சிட்டு இருந்தான். போலீஸுக்கு தகவல் கிடச்சி அங்கே ரெய்டுக்கு போனப்போ போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சு இவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். வேற சில இவனுடைய தொழிலாளர்கள் மட்டும்தான் அங்கே அரெஸ்ட் ஆனாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய பிஸ்னஸை அவன் மாற்றிக்கிட்டான். அதாவது இல்லீகல் பிஸ்னஸை அவன் மாற்றிக்கிட்டான். செம்மர கடத்தல் அப்படிங்கிறதுல இருந்து ட்ரக் மாஃபியாவா, அதாவது முதல்ல மாஃபியாவா ஆகலை, முதல்ல போதை மருந்து கடத்தக்கூடிய ஒரு தொடக்க நிலை மனிதனாகத்தான் இருந்திருக்கிறான் 10 ஆண்டுகளுக்கு முன்னால. அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆனதுக்கு பிறகு அவன் ஒரு மாஃபியாவாகிட்டான். சர்வதேச நாடுகளுக்கு போதை மருந்துகளை கடத்தக்கூடிய ட்ரக் மாஃபியா ஆகிட்டான். 2018ஆம் ஆண்டு பாஸ்போர்ட் எடுத்து அதன் மூலமாக பல உலக நாடுகளுக்கும் பயணம் செய்து இந்த மாஃபியா தொழிலை அவன் பண்ணியிருக்கிறான். 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி மன்னார் வளைகுடாவில் ஹாஷிஷ் அப்படிங்கிற போதை மருந்து 99 கிலோ பிடிப்பட்டது. அதற்கு அடுத்த நாள் மார்ச் 5ஆம் தேதி 2024ஆம் வருஷம் மதுரை ரயில் நிலையத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் 37 கிலோ பிடிப்பட்டது. இந்த ரெண்டுலேயுமே கிங் பின்னா இருந்தவன் இந்த ஜான் பிரிட்டோ தான். அவன் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவனை பிடிக்க முடியல. ஆனால் அவனுடைய ஆட்களை நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வெளிநாட்டில் தான் இருக்காங்களா சார்? இப்போவும் அவன் வெளிநாட்டில் தான் இருக்கிறான், தலைமறைவா இருக்கிறான். எப்படி சார் இத்தனை நாட்கள் ஜான் பிரிட்டோ அப்படின்ற பேர் வெளியில வராம இந்த டைம்ல அது எப்படி சார் வெளி வந்தது? சொல்றேன். இந்த மார்ச் 2024 மார்ச் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் இந்த 2 இடங்கள்லையும் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்டு போதை மருந்து கடத்தல் ஆசாமிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மதுரையில் கைது செய்யப்பட்டவனில் ஒருத்தன் பேர் பிலமன் பிரகாஷ். ஓகே சார். அந்த பிலமன் பிரகாஷ் ஜான் பிரிட்டோவுடைய சொந்தக்காரன். அதாவது ஜான் பிரிட்டோவுடைய தாய் மாமா. ஓகே.
அவருடைய மகன் தான் இந்த பிலமன் பிரகாஷ். இந்த பிலமன் பிரகாஷ் அங்கே மதுரையில் அரெஸ்ட் ஆன செய்தி அவனுடைய மனைவிக்கு, சென்னையில் இருக்கிற அவன் மனைவிக்கு உடனே தெரிய வருது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன் வீட்லேயும் அந்த மனைவியுடைய கூட்டுறவோடு தான் இந்த போதை கடத்தல் தொழில் நடந்துட்டு இருந்திருக்கு. அவங்க தன் வீட்டில் பதுக்கி வச்சிருந்த கிலோ கணக்கிலான போதை மருந்து பொருட்களை இங்கேயும் போலீஸ் தன் கணவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நேச்சுரலி இங்கே வந்து சோதனைக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அந்த போதை மருந்து பொருட்களை எல்லாத்தையும் தன் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டாங்க. போலீஸ் பிலமன் பிரகாஷ் கிட்ட அட்ரஸ் வாங்கிக்கிட்டு சோதனை நடத்துறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டில் போதை மருந்து எதுவும் இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் போதை மருந்து இருக்குங்கிறத போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த குப்பை தொட்டில் அந்த போதை மருந்து பொருட்களை கொண்டு போய் போட்டது யார் அப்படிங்கிறத சிசிடிவி மூலமாக ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பெண் பிலமன் பிரகாஷுடைய மனைவி தான் அந்த போதை மருந்து பொருட்களை அங்கே போட்டிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பிலமன் பிரகாஷ் அண்ட் அவங்களுடைய மனைவி 2 பேருமே ஜெயிலில் தான் இருக்காங்க. ஓகே சார். இதுக்கப்புறம் கடந்த மாதம், அதாவது மே மாத இறுதியில் நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் கோஸ்டல் செக்யூரிட்டி கடலோர பாதுகாப்பு படை, அப்புறம் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு, இப்படி பல துறை அதிகாரிகளும் ஒரு க்ளூவை கொடுத்துருக்காங்க இந்த நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. என்னென்னா, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா ஜான் பிரிட்டோ அவனுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க போன மாதம் இறுதியில். அதன் அடிப்படையில் மே மாதம் 27ஆம் தேதி ஜான் பிரிட்டோவுக்கு சொந்தமான சென்னை வீடு மற்றும் இந்த பிலமன் பிரகாஷுக்கு சொந்தமான பிலமன் பிரகாஷ் வசித்து கொண்டிருந்த வீடு, இந்த 2 இடங்களிலும் ஈடியும் சோதனை பண்ணியிருக்காங்க. நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல், ஏன்னா வந்து இவங்க அந்த போதை மருந்து மூலமாக, கடத்தல் மூலமாக சம்பாதித்த பணத்தை கொண்டு பல நிலங்கள், வீடுகளை வாங்கி போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தினால ஈடியும் சோதனை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஈடி சோதனை பண்ணின பிறகுதான் ஜான் பிரிட்டோவின் பெயரை போன மாதம் அதாவது மே மாதம் 27ஆம் தேதி அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்காங்க. அப்படிதான் இந்த ஜான் பிரிட்டோவுடைய பெயர் வந்து இப்போ லைம்லைட்டுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த வழக்குல வெளிப்படையான விசாரணை நடந்துச்சு அப்படின்னு பாக்குறீங்களா? விசாரணை வெளிப்படையாக, அதாவது இந்த நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான விசாரணைகளை பண்ண மாட்டாங்க. அதை வந்து ரகசிய விசாரணைகளாக தான் இருக்கும். பொதுவான குற்ற செயல்கள் தான் வந்து வெளிப்படையாக விசாரணை நடத்தப்படும். இதெல்லாம் வந்து ரகசியமாகத்தான் நடத்துவாங்க. ஸோ அவங்களுடைய விசாரணைகளில் வந்து எந்த தவறும் கிடையாது. சார், இப்போ ஜான் பிரிட்டோ வந்து கைது பண்ணப்படுவாரா? அதை நம்ம எதிர்பார்க்கலாமா? ஜான் பிரிட்டோ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இலங்கையில் இருந்திருக்கிறான். இலங்கையிலும் அவனை தேடுதல் வேட்டை நடத்தி இருக்கிறாங்க போதை மருந்து தடுப்பு அதிகாரிகள். அதனால அவன் இலங்கையை விட்டும் குடிபெயர்ந்து இப்போ துபாயில பதுங்கி இருக்கிறதாக தகவல் இருக்கு. இப்போ இந்த மாதிரி கடத்தல் பண்றப்போ அவருக்கு பின்னாடி ஒருத்தர் சப்போர்ட்டரா இருக்கணும்ல சார், அது யாரா இருக்கலாம்? ஏன்னா அவ்வளவு ஈஸியா ஒரு துறைமுகத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்றப்போ கடத்தல் கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் இருக்கணும்ல சார்? சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி கூட தூத்துக்குடி துறைமுகத்தில் போதை மருந்து கைப்பற்றி இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். நீங்கள் கேட்டது சரியான கேள்வி. அவன் வந்து தப்பிச்சு தலைமறைவாக வெளிநாட்டு போயிருந்தாலும் எப்படி அவனுடைய இந்த தொழில்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு வருது அப்படின்னா, அவனுடைய அண்ணன், மூத்த அண்ணன், 2வது அண்ணன் தான் தற்கொலை பண்ணிட்டாருன்னு சொன்னேன், மூத்த அண்ணன், அப்புறம் அவங்களுடைய அக்கா கணவர்,
இவங்க எல்லாமும் இந்த போதை மருந்து கடத்தல் தொழிலுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க. இவங்க தான் தமிழ்நாட்டில் தான் தலைமறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறேன். ஸோ இவங்க மூலமாக தான் தன்னுடைய இந்த ட்ரக் மாஃபியா தொழிலை ஜான் பிரிட்டோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்களா அவங்க அண்ணன் அவங்களெல்லாம் கைது பண்ணா ஜான் பிரிட்டோவை கைது பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக முடியும். ஆனால் வந்து நான் சொன்ன இந்த 3 பேருமே எங்கே பதுங்கி இருக்கிறாங்கன்றது தெரியல. தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு மட்டும்தான் வந்து தகவல் கிடைச்சிருக்கு. ஆனால் எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரியல. ஜான் பிரிட்டோ, அவனுடைய அண்ணன், அவனுடைய அக்கா கணவன், இவங்க 4 பேர் மட்டுமே பேசிக்கொள்வதற்குன்னு பிரத்யேகமான சிம் கார்டுகளை வாங்கி வச்சிருக்கிறாங்களாம். இப்போ இவங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தான் அதை முடிவெடுக்கணும். அது நாம அது சஜஷன் சொல்ல முடியாது. ஆனால் இந்த லிங்கை கட் பண்ணிட்டாக்கா அவனுடைய போதை மருந்து கடத்தல் விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடைபெறாமல் தடுக்க முடியும். அது இன்னும் அவங்கள தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்த அந்த மற்ற 3 பேரை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சார், அதே மாதிரி அவனுக்கு காதலிச்சு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் அந்த மனைவியும் கூட வட தமிழகத்தில் பல கோடி மதிப்புள்ள ஒரு பங்களாவில் குடி வச்சிருக்கான் அப்படின்னும் தகவல் கிடைச்சது. அந்த தம்பதிக்கு, அதாவது ஜான் பிரிட்டோ அவனுடைய மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் தகவல். சரி, இப்போ ரீசெண்ட் டேஸாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த போதை கடத்தல் எல்லாமே வந்து இந்த கஞ்சா இந்த விஷயங்கள் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கான காரணமா என்ன பாக்குறீங்க? ஒரு சைடு வந்து இதை கடத்திட்டு போறவங்க இந்த மாதிரி இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ அதிகமா நம்ம எங்க பார்த்தாலுமே நிறைய இடங்கள்ல கஞ்சா சின்ன பசங்களாம் யூஸ் பண்றது பார்க்க முடியுது. இதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? அரசினுடைய செயல்பாடுகள் வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்லை. முக்கியமாக உளவுத்துறையினுடைய போதாமை, இயலாமை தான் காரணம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உளவுத்துறை தான் வந்து இந்த மாதிரியான கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தை கண்காணித்து அறிக்கை கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு. அவங்க வந்து இதில் கோட்டை விட்டிருப்பதாகத்தான் தெரியுது. ஸோ அரசாங்கம் தான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், உளவுத்துறையை முடுக்கிவிட வேண்டும். அப்போ தான் இந்த தவறான போதை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும். சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஜான் பிரிட்டோ அப்படின்னு சொன்னதே வந்துட்டு ஆதவ் அர்ஜுனாவோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? இப்போது எனக்கு வந்து தாவேக்கா பிடிக்குமான்னு கேட்டாக்கா பிடிக்காது. ஆனால் அதுக்காக இது போல் ஒரு செய்தி கிடைச்ச உடனே வந்து நானும் வந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மேலே பழி போட்டு நான் எழுதவோ பேசவோ செய்யலை. ஏன்னா எப்பொருள் யார் யாவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு பிடிக்காத கட்சி பற்றி ஒரு செய்தி கிடைச்சாலும் கூட, அது எந்த கட்சியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், திமுக அதிமுக எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும். எந்த கட்சி சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சாலும் அது நீங்கள் வந்து உண்மை தகவல் தானா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு பேசுங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார், இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க?